இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 9 தான் பார்க்க போறோம். நவமஹ பாட்டக லெசனோட பேரு அன்னாத் பவந்தி பூதானி. பூதானி அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ். அன்னாத் அப்படின்னா ஃபுட்டுன்னு அர்த்தம். ஃபுட்டிலிருந்து ஃப்ரம் ஃபுட்டுன்னு சொல்றாங்க. ஃபுட்டிலிருந்து வந்தது தான் இந்த லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே, லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஃபுட்டிலிருந்து வந்தது தான் அப்படின்றது தான் இந்த லெசனோட டாபிக். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பாருங்க. பாரதஸ்ய பிரதிஷ்டே த்வே சன்ஸ்கிருதம் சன்ஸ்கிருதி ச. பாரதஸ்ய பிரதிஷ்டே அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய பிரதிஷ்டன ரெப்புடேஷன், மரியாதைக்குரியது ரெண்டு விஷயம். துவே அப்படின்னா டூ திங்ஸ் சொல்றாங்க. என்னது? ஒன்னு சன்ஸ்கிருதம், இன்னொன்னு சன்ஸ்கிருதி. சன்ஸ்கிருதம்னா சான்ஸ்கிரிட், சன்ஸ்கிருதினா கல்ச்சர். ஸோ நம்மளுடைய இந்தியாவினுடைய ரொம்ப ரெப்புடேஷனா இருக்கிற விஷயம் ரெண்டு. ஒன்னு சான்ஸ்கிரிட், ஒன்னு கல்ச்சர். பாரதஸ்ய விசிஷ்டம் பிராச்சீனம் ஞானம் சன்ஸ்கிருதாஸ்ரிதம் வர்த்ததே. பாரதஸ்ய விசிஷ்டம் பிராச்சீனம் ஞானம், நம்ம இந்தியாவினுடைய டிஸ்டிங்டிவ் ஏன்ஷியன்ட் நாலேஜ், அதாவது ரொம்பவும் யூனிக்கான ஏன்ஷியன்ட் நாலேஜ், நம்ம கண்ட்ரியினுடைய இந்த நாலேஜ், பழமையை பற்றின அந்த நாலேஜ் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா சன்ஸ்கிருதாஸ்ரிதம் வர்த்ததே. பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட் தான் நம்மளுக்கு அதனுடைய நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சன்ஸ்கிருதி அப்படி சன்ஸ்கிருதாஸ்ரிதா பவதி. சன்ஸ்கிருதி அதாவது இந்த கல்ச்சரும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய ஏன்ஷியன்ட் நாலேஜ் நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப கல்ச்சரை பத்தி சொல்றாங்க. சன்ஸ்கிருதி அப்படி, ஸோ கல்ச்சர் கூட சன்ஸ்கிருதாஸ்ரிதா பவதி, பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட். நம்மளுடைய கல்ச்சரும் கூட பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்மாக்கம் பிராச்சீனாக, நம்மளுடைய ஏன்ஷியன் யாரெல்லாம்? ரிஷி முனியக, சேஜஸ், செயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சேஜஸ். விதாம்சக, வித்வாம்சக அப்படின்னா ஸ்காலர்ஸ், எஜுகேட்டட் பீப்புள். கணிதாங்யக, மேத்தமெட்டிஷியன்ஸ். ககோல விஞ்ஞானினக, அஸ்ட்ரானமஸ், அஸ்ட்ராலஜி பத்தி சொல்லக்கூடியவங்க. பூகர்ப சாஸ்திராங்யாக, ஜியாலஜிஸ்ட். ஷில்ப கலா பிரபராக, ஸோ அந்த ஷில்பம் பத்தி, மாஸ்டர் ஆஃப் கிராஃப்ட்ஸ். சங்கீத நாட்டிய கலா விஷாரதாக, மாஸ்டர்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் தியேட்டர் சொல்றாங்க. தியேட்டர் அப்படின்னா இந்த டிராமா பத்தினதை சொல்றாங்க. தந்திர ஞான நிபுணாக, அதாவது டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க. ஆயுர்வேதாதினி, வைத்திய சாஸ்திர துரந்தராக. ஆயுர்வேதாதி அதாவது ஆயுர்வேதா அந்த மாதிரியான வைத்தியங்கள், மெடிசின்ஸ். சாஸ்திர துரந்தராக அப்படின்னு என்ன அர்த்தம்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் அதர் மெடிக்கல் டிசிப்ளின்ஸ். ஜலவாயு பிரகிருதி வாதாவரணஞாக, மாஸ்டர்ஸ் ஆஃப் வாட்டர், ஏர், நேச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ இதில் எல்லாமே கை தேர்ந்தவர்கள் சொல்றாங்க, ஸ்கில்ஃபுல் உள்ள பர்சன் சொல்றாங்க. ஸ்தாபத்திய கலா பிரவராக, ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஜீவசாஸ்திரஸ்ய அதாவது பயாலஜியில். ரசாயன சாஸ்திரஸ்ய கெமிஸ்ட்ரியில். லோக சாஸ்திரஸ்ய மெட்டல்ஸ் பற்றி சொல்லுவோம் இல்லையா, மெட்டலார்ஜின்னு சொல்றாங்க. அது ச விக்யாதாரக, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க. அண்ட் ராஜ நீதிஞாக, பொலிட்டீஷியன்ஸ். அர்த்தசாஸ்திரஞாக, எக்கனாமிஸ்ட். மனோவிஞ்ஞானினக, சைக்காலஜிஸ்ட். தர்க்க நிஷ்ணாதாரக, லாஜிக், அதாவது லாஜிக்கலாக சொல்றாங்க, டீச்சர்ஸை பற்றி சொல்றாங்க. பாக்க சாஸ்திர விசிஷ்டாக, எக்ஸ்பர்ட்ஸ் இன் குக்கிங். சௌந்தர்ய சாஸ்திராங்யாக, ஏஸ்தட்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பியூட்டியில் இருக்கிற அதை பற்றி படிக்கிறவங்க. நீதி சாஸ்திர நிபுணாக, எத்திக்ஸ், மாரல், நீதிகள் கொடுக்கிறவங்க அவங்க. விதி விதான பாரங்கதாக, லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்றவங்க. தர்ம சாஸ்திர பிரவீனாக, ப்ரொஃபிஷியன்ஸ் இன் தியாலஜிஸ்ட், தர்மங்களை பற்றி சொல்றவங்க. சிருஷ்டி விஞ்ஞானஜாக,
நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆச்சாரியாக பாரதவர்ஷஸ்ய யஷः சதஸ்ருஷு திக்ஷு விஸ்தாரித்தவந்தः. ஸோ இந்த எல்லாத்தினுடைய ஆச்சாரியாக, இதனுடைய எல்லாத்தினுடைய டீச்சர்ஸ், எல்லாத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ், பாரத வர்ஷஸ்ய நம்மளுடைய பாரதத்தினுடைய யஷக புகழ என்ன பண்றாங்க, சதுஸ்ருஷு இந்த 4 டைரக்ஷன்ஸ்லயும் எல்லா திசைகளிலும் சதுஸ்ருஷு திக்ஷு விஸ்தாரித்தவந்தக ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியில இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்ட்ரியினுடைய ஃபேமை எல்லா இடத்துக்கும் வேர்ல்டு பூரா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுனா அப்பி சன்ஸ்கிருத கிரந்தான் ஆஸ்ரித்ய அநேக ஜனாக வைஜானிக்காக ஸ்ரோதம் குர்வந்தி சந்தி. அதுனா அப்பி இப்பவும் கூட சன்ஸ்கிருத கிரந்தான் அப்படின்னா ஃப்ரம் தி சான்ஸ்கிரிட் புக்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட், ஆஸ்ரித்ய அதாவது பேஸ்ட் ஆன் தட், ஆஸ்ரித்ய பேஸ்டுன்னு அர்த்தம். அநேக ஜனாக நிறைய பீப்புள் என்ன பண்றாங்கன்னா வைஜானிக்காக சோதம் சயின்டிபிக் ரிசர்ச் வந்து பண்றாங்க பேஸ்ட் ஆன் தி சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட். பாரதிய தர்ஷன சாஸ்திரேஷு சிருஷ்டே உற்பத்தி விஷயே நைகே விசாராக பிரதிபாதிதாக சந்தி. பாரதிய தர்ஷன சாஸ்திரேஷு இந்தியன் பிலாசபிஸ்ல பார்க்கும்போது சிருஷ்டே உற்பத்தி விஷயே த ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன்ஸ், அதாவது அதை பத்தின விஷயங்கள், எப்படி வந்து இந்த கிரியேஷன் எல்லாம் ஆரிஜின் ஆயிருக்கும், எப்படி வந்து ஃபர்ஸ்டா வந்து வந்திருக்கும் அப்படின்றத பத்தி நைக்கே விசாராக நிறைய ஐடியாஸ் வந்து பிரதிபாதித்தாக சந்தி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிலாசபிஸ்ல ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதாதிருஷாக பிரமுகாக விசாராக வைதிக வாங்மயே லௌகிக வாங்மயே ச வர்த்தந்தே. யதாதிருஷாக எதை பத்தின ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல பிலாசபிஸ்ல, யதாதிருஷாக ஸோ இந்த மாதிரியான பிரமுகாக விசாராக மேஜர் ஐடியாஸ் நிறைய விஷயங்கள் எங்க இருக்கு, எங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. வர்த்ததே மீன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வைதிக வாங்மையே வேதிக் லாங்குவேஜ்லயும், லௌகிக வாங்மையே செக்யூலியர் லாங்குவேஜ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேஷு சிருஷ்டி கிரமஸ்ய விஷயே வயம் பட்டாமக. இந்த கிரியேஷன் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் எது வந்து ஃபர்ஸ்ட் உருவாச்சு, அந்த கிரியேஷன் பத்தி, அந்த ஆர்டர் பத்தி இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி லெசனை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசனே நம்மளுக்கு கான்வர்சேஷன் பேஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் புத்ரி மகள் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, டாட்டர் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்ப மம காச்சித் ஜிஞ்ஞாசா அஸ்தி வயம் மனுஷ்யாக பிராணினः கீட்டாக ச கதம் பூலோகே ஆகதாக. அம்ப மகள் என்ன கேட்குற, டாக்டர் என்ன கேட்குற அம்மா கிட்ட, அம்மா மம காஜித் ஜிஞ்ஞாசா அஸ்தி, எனக்கு வந்து கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. வயம் மனுஷியாக, ஸோ நம்ம எல்லாம் மனுஷங்க இருக்கோம் இல்லையா, நம்ம மனுஷங்க, பிராணினக அனிமல்ஸ், கீட்டாக இன்செக்ட்ஸ், ச கதம் பூலோகே ஆகத்தக, இவங்கெல்லாம் எப்படி இந்த பூலோகத்துல வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாதா அம்மா ஆன்சர் பண்றாங்க, வத்சே, வத்சேனா சைல்டுன்னு அர்த்தம், குழந்தை. ததர்த்தம் பவதி பிரதமம் பிருத்வியாக உற்பத்தி கிரமம் ஜானி யாத். வத்சே அதுக்கு நீ என்ன பண்ணும், ததர்த்தம் அதுக்கு, பவதி நீ, பிரதமம் ஃபர்ஸ்ட் நீ என்ன தெரிஞ்சுக்கணும், பிருத்வியாக உற்பத்தி கிரமம், ஸோ இந்த பூமி எப்படி வந்தது, அந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷனை ஜானியாத் அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மகள் சொல்றாங்க, அஹோ ரோச்சகம் சியாத் கிருப்பையா ஸ்ராவயத்து. அப்படியே அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், தயவு செய்து ஸ்ராவயத்தின சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். மாதா அஸ்து பிரதமம் பிரம்மணः ஆகாசஸ்ய உற்பத்திஹி அபவத். ஸோ ஃபர்ஸ்ட் பிரம்மணः ஆகாசத்துல உற்பத்திஹி அபவத், உற்பத்தி ஆணுச்சு, பிரம்மமா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம இத்தியுக்தே கிம் அம்ப, உடனே அவ கேட்கிறா பிரம்மனா என்ன அம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. பிரம்ம இத்தியுக்தே சேத்தனா சக்திஹி, த பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், விழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரம்ம அப்படின்னா பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், எனர்ஜி, ஊர்ஜா, வாயா சர்வ வியாப்தா அஸ்தி. ஸோ என்ன ஆகுது, பிரம்ம அப்படின்னா இது எல்லா இடத்துலையுமே இந்த பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சேத்தனா சக்தி வருது, ஊர்ஜா எனர்ஜி வருது, சர்வத்திர வியாப்தா அஸ்தி எல்லா இடமும் ப்ரிவலண்டா இருக்கு இந்த
பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸும் எனர்ஜியும். எனர்ஜின்றது பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஒரு சக்தி வந்து இந்த பூமிக்கு வருது. யதா ஆகாஷः அனுஹுச்ச சர்வத்திர வியாப்தः அஸ்தி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆகாசத்தில் ஃபுல்லாக அணுகு ஆட்டம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் ப்ரிவலண்ட்டாக வருது. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லை, ஆட்டம் அப்படின்றத பற்றி அணு அப்படி படிச்சிருப்பீங்க. ஆகாஷः அனுஹுச்ச சர்வத்திர வியாப்தः அஸ்தி, எல்லா இடத்துலையும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது ஆகாசத்தில். புத்ரி, உன்னை டாக்டர் கேட்குறாங்க, அனந்தரம் அதுக்கப்புறம் மாதா ஆகாஷாத் வாயுஹு உற்பன்னஹ. ஸோ வானத்திலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது, இந்த எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் வானத்திலிருந்து நம்மளுக்கு வாயுஹு விண்ட் ஏர் கிடைச்சது. அம்ப பிருத்திவி கதா உற்பன்னா. ஸோ உடனே அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த பொறுமை இல்லை. அதெல்லாம் அவன் என்ன கேட்குறா, ஓகே ஓகே அம்மா சொல்லுங்க, பிருத்திவி கதா உற்பன்ன, இந்த பூமி எப்போ உருவாச்சுன்றத சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க, ஸ்ருணோது கேளு வதாமி, ஸ்ருணோது கேளு வதாமி, நான் சொல்றேன், வாயுஹு அக்னிஹ உற்பன்னஹ, அந்த வாயுவில் இருந்து விண்டில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ஃபயர் கிடைச்சது, அக்னிஹி உற்பன்னஹ. எதத் சர்வம் கிமர்தம் அம்பே சாக்ஷாத் மனுஷ்யானாம் உற்பத்தியும் வததோ. உடனே அந்த ஆர்வமுள்ள அந்த பொண்ணு என்ன கேட்குறா, எதத் சர்வம் கிமர்தம் அம்பே, இதெல்லாம் எதுக்குமா சொல்றீங்க, சாக்ஷாத் மனுஷ்யானாம் உற்பத்தியும் வததோ, டைரக்டா மனுஷங்க எப்போ உருவானாங்க அப்படின்றத சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றேன். ஐ வத்சே எதத் சர்வம் நாஸ்தி சேத் கதம் மனுஷ்யாக பிராணினக வா ஜீவந்தி. ஐ வத்சே, ஸோ மகளே, அவங்க சொல்றாங்க, மகளே எதத் சர்வம் நாஸ்தி, இதெல்லாம் இல்லை அப்படின்னா, நான் உனக்கு வாயு பத்தி சொல்றேன், வாயுல இருந்து ஃபயர் கிடைச்சதுன்னு சொல்றேன், அதெல்லாம் நீ கேட்கல. எதத் சர்வம் நாஸ்தி, இதெல்லாம் இல்லை அப்படின்னா, ஸோ ஏர் இல்லை அப்படின்னாலே ஹியூமன் பீயிங்ஸால வாழ முடியாதுல்ல. நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எந்த லிவிங் கிரியேச்சர்ஸாலையும் வாழ முடியாது. அதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எதத் சர்வம் நாஸ்தி, இதெல்லாம் இல்லை அப்படின்னா சேத் கதம் மனுஷியாக பிராணினக வா ஜீவந்தி, மனுஷனோ ஒரு பிராணியோ ஒரு லிவிங் பீயிங்ஸோ எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிருத்வி, உடனே புத்ரி என்ன சொல்றாங்க, ஜலம் ஆஹாரஹ வாயுஹுச்ச அஸ்தி சேத் பர்யாப்தம் கலு. ஜலம் ஆஹாரஹ வாயுஹு, நமக்கு என்ன தேவை, தண்ணி தேவை, ஃபுட்டு தேவை, ஆகாரம், வாயு விண்டு தஹச்ச அஸ்தி, இதெல்லாம் இருந்தாலே சேத் பர்யாப்தம் கலு, அது இருந்தாலே போதும் அப்படி சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு போதும் அப்படின்னு மகள் சொல்றா. மாதா ஆம் அத்தக தேஷாம் அப்படி உற்பத்தியும் ஜானாத்து, அப்படி இருக்கும்போது அதனுடைய உற்பத்தி, அதனுடைய ப்ரொடக்ஷன், அது எப்படி உருவாச்சு அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கோ ஜானாத்து. உடனே அம்மா சொன்னது புரிஞ்சுக்கிட்டா அவ என்ன சொல்றா, தர்ஹி அக்னிஹி கஸ்ய உற்பத்தி அபவத். அப்படின்னா நீங்க அக்னியோட நிறுத்துனீங்க, வாயுல இருந்து அக்னி கிடைச்சது இல்லையா, அக்னேஹ ஃபயர்ல இருந்து கஸ்ய உற்பத்தி அபவத், எதனுடைய உற்பத்தி ஆச்சுன்னு கேட்குறாங்க, எது உற்பத்தி ஆச்சு. மாதா அக்னேஹ ஜலசிய உற்பத்தி அபவத். ஸோ நெருப்புல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க, நெருப்புல இருந்து தண்ணி கிடைச்சது. புத்ரி ஜலாத் மனுஷிய உற்பத்தி கலு. ஸோ அப்போ தண்ணியிலிருந்து மனுஷன் உருவானானா அப்படின்னு கேட்குறான். நைவ வத்சே ஜலாத் பிருத்வியாக உற்பத்தி அபவத். இல்லை இல்லை மகளே, இல்லை டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இல்லை ஜலாத் பிருத்வியாக, இந்த தண்ணியில இருந்து தான் இந்த பூமியே உருவாச்சு, பிருத்வியாக உற்பத்தி அபவத். அஹோ சத்தியம் அகம் விஸ்மிருத்தவதி ஏவ. ஓ அப்படியா, இதுதான் உண்மையா, நான் வந்து என்ன ஆயிட்டேன், விஸ்மிருத்தவத்தின்னு ஆச்சரியப்பட்டுட்டேன், ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பிருத்வியாக தூ பிராணினக மனுஷ்யாச்ச உற்பன்னாக. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பூமியில இருந்து தான் பிராணினக, அதாவது லிவிங் கிரியேச்சர்ஸ், மனுஷியாக மனிதர்கள்லாம் ப்ரொடியூஸ் ஆனாங்களா அப்படின்னு அவ கேட்குறா. நஹி நஹி பிருத்வியாக ஓஷதினாம் சஸ்யானாம் விரக்ஷாதீனாம் ச உற்பத்தி அபவத். இல்லை இல்லை, பூமியிலிருந்து இது எல்லாமே வரல, பூமியிலிருந்து வந்தது என்னது, ஓஷதினாம் ஹெர்ப்ஸ், அதாவது செடி கொடிகள், சஸ்யானாம் கிராப்ஸ், விரக்ஷாதீனாம் ட்ரீஸ், இது எல்லாமே பூமியிலிருந்து வந்தது. அஹோ அத்புதம், அப்படியா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சஸ்யேபியஹ ஆகாரஸ்ய உற்பத்தி அபவத். சஸ்யேபியஹ, இந்த கிராப்ஸ்ல இருந்து, சஸ்யானாம் படிச்சோம் இல்லையா, அப்ப சஸ்யேபியஹ, இந்த கிராப்ஸ்ல இருந்து தான் ஆகாரஸ்ய உற்பத்தி அபவத், ஆகாரம் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இந்த கிராப்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஃபுட்டு கிடைச்சது. புத்ரி ஆம் ஆகாரஸ்ய உற்பத்தேஹி பரம் பூமௌ சர்வாமபி ஆகதம் ஏவ. ஆகாராத்
கீட்டாக பிராணினக மனுஷ்யாக உற்பன்னாக கலு அம்பே. ஸோ அம்மா ஆகாரஸ்ய உற்பத்தேகி. ஸோ உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு எல்லா விஷயம். அப்போனா ஆகாரத்துல இந்த ஃபுட்டில் இருந்து தான் உற்பத்தேகி பரம்பூமோ சர்வாம் அப்படி ஆகத்தம். ஸோ இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இந்த ஆகாரம் உருவானதுக்கு அப்புறம் இந்த பூமியிலிருந்து வந்தது தானே. ஆகாராத் இந்த ஃபுட்டில் இருந்து கீட்டாக இன்செக்ட்ஸ், பிராணினக அனிமல்ஸ், மனுஷியாக ஹியூமன் பீயிங்ஸ், உற்பன்ன கலு அம்பே. இதுல இருந்து தான் இவங்க எல்லாருமே எவால்வ் ஆனாங்களா, அப்படித்தானே அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மகள் வந்து கேட்குறாங்க. மாதா அஹோ மம புத்ரி பகு சதுரா அஸ்தி. இதை சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிடுச்சு. அஹோ மம புத்ரி பகு சதுரா அஸ்தி, என்னோட மகள் வந்து ரொம்பவும் பிரில்லியண்டா இருக்காங்க. சத்தியம் உக்தவதி பவதி, நீ வந்து கரெக்டா சொன்ன, ஆகாரத்துல இருந்துதான் ஃபுட்டுல இருந்துதான் இவங்க எல்லாருமே இவால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. புத்ரி அம்ப பவதி எதத் சர்வம் கதம் ஜானாதி. அவளுக்கு இப்போ ஒரு டவுட் வந்துச்சு, உங்களுக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது அப்படின்னு கேட்குறேன். அகம் ஆதுனிகம் ரசாயன சாஸ்திரம் உபனிஷத் கிரந்தானுச்ச படித்தவதி. நான் என்ன பண்ணேன், மாடர்ன் கெமிஸ்ட்ரியை உபனிஷத் அந்த புக்கில், உபனிஷத் புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் படித்தேன். அஹோ அகமபி உபனிஷம் பட்டாமி அம்ப, அப்போ நானும் கூட உபனிஷம் படிக்கிறேன். சத்தியம் வத்சே அவசியம் உபனிஷத் கிரந்தாக பட்டனியாக. ஸோ கரெக்டு தான் நீ சொல்கிறது, கண்டிப்பாக நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், உபனிஷதம் படிக்கணும். யதஹ ஏன் அப்படின்னா அஸ்மாக்கம் பாரதஸ்ய மௌலிகம் ஞானம் தேஷு நிஹிதம் அஸ்தி. நம்மளுடைய பாரதத்தினுடைய மௌலிகம் ஞானம், ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாமே அந்த புக்கில் தான் இருக்கு. நிஹிதம் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப், அந்த புக்கு வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாமே இந்த புக்கில் இருக்கு. தேன அஸ்மாக்கம் ஜீவனஸ்ய அப்படி உத்கர்ஷக பவதி. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லைஃபும் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்கிறதுனால நம்ம லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க மகள் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன், இந்த லெசனில் வந்து நம்ம கண்ட்ரியினுடைய அந்த பெருமைகளை, எவ்வளோ ஸ்கில்ஃபுல் பர்சன் நம்ம கண்ட்ரியில் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன்ஸ் பற்றியும் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணுங்கள், லெசனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.